வணக்கம் நேர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் சாதாரணமாக கிராமத்தில் கூட சொல்லுவார்கள், கண்டதை கற்றால் பண்டிதன் ஆவான் என்று. எதையாவது படித்து கொண்டிருந்தால் அதில் கிடைக்கின்ற கருத்துக்கள் நம்மை கல்வியாளனாக மாற்றும் என்பதற்காகத்தான் சொல்லுவார்கள். அதைத்தான் நமது தமிழ் மூதாட்டி ஔவை பிராட்டியாரும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று பாடினார்கள். அந்த தமிழ் மூதாட்டியே நமது முருகக் கடவுள் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து அவரது தமிழை சோதித்த காட்சியை நாம் பார்த்திருக்கின்றோம். சாதாரணமாக மரத்தில் மேல் ஏறி இருந்த சிறுவனை பார்த்து, என்னப்பா நீ செய்கிறாய் மேலே என்று சொன்னவுடனே, பாட்டி உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், உனக்கு பழம் வேண்டுமா? ஆமாம். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அந்த தமிழ் மூதாட்டியை பார்த்து அந்த சிறுவன் கேட்டான். அந்த தமிழ் மூதாட்டிக்கு ஆச்சரியம். மரத்தில் மேல் எப்படி சுட்ட பழமும் சுடாத பழமும் கிடைக்கும்? ஆச்சரியமாக இருக்கிறதே. பையனுக்கு ஏதாவது புத்தி மாறிவிட்டதா என்று சிந்தனையோடு, ஏதாவது ஒரு பழத்தை போடப்பா, அது சுட்ட பழமாக இருந்தாலும் பரவாயில்லை, சுடாத பழமாக இருந்தாலும் பரவாயில்லை என்று ஔவையார் கேட்க, அந்த நாவல் மரத்தை ஒரு உலுப்பு உலுப்பினான். கனிந்த பழம் மண்ணில் மேல் விழுந்தது. தமிழ் மூதாட்டி ஔவை அந்த பழத்தை எடுத்து பார்த்தார். அதிலே மணல் ஒட்டி இருந்தது. எனவே அந்த மணலை போக்குவதற்கு பூ பூ என்று ஊதினார், அந்த மணல் கீழே விழுவதற்காக. பூ பூ என்று ஊதின உடனேயே அந்த சிறுவன், அந்த தமிழ் கடவுள் அங்கே இருந்து கேட்டார், என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று. எவ்வளவோ கற்ற ஔவையாருக்கு ஒரு சாதாரண நிகழ்வு, கனிந்த பழம், அந்த நாவல் பழம் தரையில் விழுகின்ற பொழுது மணல் ஒட்டத்தான் செய்யும். மணல் ஒட்டினால் நான் எப்படி ஒரு சுடுகின்ற பொருளை நான் வாயால் ஊதி ஆற வைப்போமோ அப்படித்தான் அந்த மணலை எடுக்க வேண்டும். எனவே அப்படி ஊதுகின்ற நேரத்தில் அந்த சிறுவன் சிரித்து, என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டான். பாருங்கள், இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் வாழ்க்கை பயணத்தில் அது ஒரு படிக்கட்டு. சின்ன கருத்து தான் பெரிய மாற்றத்தை தந்தது. அதிலே தான் ஔவையார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொன்னார்கள். வாழ்க்கையில் நாம் தினம் தினம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு படித்தாலும் படிக்க வேண்டியது ஏராளம் இந்த நாட்டில் இருக்கிறது. எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் சின்ன சின்ன கருத்துக்கள், ஆனால் அது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை நாம் சொல்லுகிறோம். சுட்டப்பழம் என்றவுடனே ஆச்சரியப்பட்ட ஔவை அந்த மணலை ஊதியவுடனேயே சிறுவன் கேட்டவுடனேயே, ஆகா அதிலே கருத்து இருக்கிறதே என்று அங்கே வியந்து போனார். இதுதான் வாழ்க்கை. எனவே வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொன்றும் கண்டதை கற்று நாம் பண்டிதனாக மாற முடியும், கருத்து கருவூலமாக மாற முடியும். அந்த செயலை நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். படித்தாச்சு, வேலைக்கு போயாச்சு, இனிமேல் என்ன என்ற சிந்தனையே இருக்கக்கூடாது. நீங்கள் படித்திருந்தால், கருத்து கருவூலமை உங்கள் மூளையில் இருந்தால், 4 பேர் பேசுகின்ற நேரத்தில் வருகின்ற சில சிக்கலான சூழ்நிலையில் கூட நீங்கள் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். எனவே சாதாரண நேரமாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கேயாவது நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் முடிந்த அளவுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி அதில் 1-2 கருத்துக்கள் மனதில் தங்கினாலும் அந்த வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை தினமும் பாருங்கள். கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி அதை பயன்படுத்துங்கள். வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வெற்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமாக எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை உங்கள் வசந்த் டிவி காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் தருகிறது. வெற்றியாளனாக மாறுங்கள். மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.